நம்மள பல பேருக்கும் உபயோகப்படுற ஒரு வீடியோவா நிச்சயமா இது இருக்கும். குரான்ல அல்லாஹு தாலா சில பழங்களை பத்தியும் சில காய்கறிகளை பத்தியும் சொல்லி காட்டியிருக்கான். அதுல ஒண்ணுதான் சுரக்காய். நம்ம பாடியில எனர்ஜியை உடனே அதிகரிக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த சுரக்காய். அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்பவே விருப்பமானதும் இந்த ஒரு சுரக்காய் தான். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனோட வயிற்றிலிருந்து வெளியே வந்தப்போ ரொம்பவே சோர்வா இருந்தாங்க. அந்த நேரத்துல அல்லாஹு தாலா இறக்கி கொடுத்த ஒரு காய்கறி தான் சுரக்காய். இந்த ஒரு சுரக்காயை சாப்பிட்டனால தான் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெகு விரைவிலேயே குணமானாங்க. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஏன் சுரக்காயை அதிகப்படியா விரும்பி சாப்பிடுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுரக்காய் நம்ம மூளைய வலுவாக்கி ஞாபக சக்தியை அதிகரிக்கும்னு சொன்னாங்க. பித்தத்தை குறைச்சு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்க சுரக்காய் கூட பருப்பை சேர்த்து சமைச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவிலேயே உங்க பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதே மாதிரி சுரக்காய் நம்ம இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இந்த ஒரு சுரக்காயை சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையும் சரியாகும். அதே மாதிரி உங்களோட யூரினரி ட்ராக்கை கிளியர் பண்றதுக்கும் இந்த ஒரு சுரக்காய் ரொம்பவே உபயோகமா இருக்கும். சுரக்காயையும் நெல்லிக்காவையும் காலையில ஜூஸ் அடிச்சு நீங்க குடிச்சீங்கன்னா கொலஸ்ட்ரால் வெகு விரைவிலேயே கம்மி ஆகும்னு நிறைய டாக்டர்கள் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த ஒரு சுரக்காயை முடிஞ்ச